எப்போதுமே செய்ற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட டிஃபனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிக்கன் குருமா. இந்த மாரி செய்றது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டா வந்து இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்றத பார்த்துரலாம். ஒரு அன்னாசி பூ, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா மல்லி, கொஞ்சமா வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. மசாலா என்னென்ன வேணும்னு பார்த்துரலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு. இது கூடவே வந்து நான் 400 கிராம் சிக்கன் வந்து எடுத்துக்கிறேன். அரைச்சு சேர்த்துக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமா மிளகு, சோம்பு, கசகசா, தேங்காய் இதையும் வந்து சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சு மட்டும் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 பச்சை மிளகாய், 1 கப் வெங்காயம், 1/2 கப் வந்து தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய சூடு பண்ணி அதில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த மசாலா ஐட்டம்ஸ், அதாவது அந்த பட்டை, கிராம்புலாம் போட்டுட்டு, இது தாளிச்சு வரும்போதே வந்து அந்த பச்சை மிளகாயும் போட்டு தாளிச்சிரலாம். இந்த பச்சை மிளகாவும் வந்து நல்லா தாளிச்சு வரும்போது, நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சிருந்த அந்த 1 கப் வெங்காயம் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமா வந்து உப்பு போட்டு வந்து வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வரும்போதே வந்து அந்த தக்காளியும் வந்து போட்டு, அந்த தக்காளியும் நல்லா வந்து சுண்டி வரணும். அதாவது இந்த வெங்காயமும், தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். அப்பதான் வந்து இந்த சிக்கன் கிரேவி அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும். ஸோ, இப்போ இத நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கும்போதே, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் வந்து ஒண்ணா வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே எவ்வளோ மெஷர்மெண்ட்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ, அத ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஒண்ணா வந்து போட்டுறேன். இப்போ இந்த மசாலாவோட வாசனையும் போற அளவுக்கு வந்து இந்த வந்து வெங்காயம், தக்காளியோட இந்த மசாலாவையும் நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, ஆ புதினா எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா பெரட்டி 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, இந்த சிக்கன் வந்து 3/4 அளவுக்கு மேல வேகுற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா, நம்ம ஏற்கனவே வந்து கரைச்சு வச்சுக்கிற அந்த கடலை மாவு இருக்கு இல்லையா? அந்த கடலை மாவ கொஞ்சமா வந்து தண்ணீல சேர்த்து, அந்த பேஸ்ட்ட வந்து அந்த வாட்டர் வந்து இந்த கிரேவில வந்து சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து இந்த கிரேவி நல்லா வந்து திக்கா வந்து வரும். டேஸ்ட்டாவும் வந்து இருக்கும். ஸோ, இப்ப இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நல்லா வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு திக்கா வந்துரும். இப்ப இது வந்ததுக்கப்புறமா கடைசியா வந்து நம்ம ஏற்கனவே வந்து அந்த தேங்காய், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்டையும் வந்து இது கூட சேர்த்து கடைசியா ஒரு கொதி கொதிக்க விட்டு, கார்னிஷிங் பண்ணி இத இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வேணாலும் வந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து டிஃபன் ஐட்டம்க்கு இன்னும் சூப்பரா இருக்கும். நான் சொன்ன அந்த டிப்ஸே வந்து அந்த கடலை மாவு தான். யூசுவலா நம்ம வந்து குழம்புக்கு வந்து இந்த மாரி கடலை மாவுலாம் சேர்க்க மாட்டோம். வெறும் தேங்காய் தான் வந்து சேர்ப்போம். டிஃபன் ஐட்டம்க்கு சேர்க்கும்போது இந்த மாரி கடலை மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.